கோவில் போன்ற நறுமணம் உங்கள் வீட்டில் வரணுமா? இந்த 108 தூபப்பொடியை யூஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கான ஆர்டரை நீங்கள் கீழே நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வீடு தேடி வரும் இந்த தூபப்பொடி. அது மட்டும் இல்லைங்க, இப்போ நம்ம புதுசாக குளியல் பொடியும் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணால் இதுக்கான ஆர்டர் நீங்கள் கொடுக்கலாம். பாய்ஸ் குழந்தைங்களுக்கு தனியாகவும் கேர்ள்ஸ் குழந்தைங்களுக்கு தனியாகவும் 2 பேருக்கும் தனித்தனியாக பண்ணித்தரோம். Hi friends, welcome to Sharon Samir. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் தான் ஷர்மிளா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி ஏர்லி மார்னிங்கில் நம்ம டே ஸ்டார்ட் பண்ணிப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, கண்டும் பிடிச்சிருப்பீங்க. எஸ், ஜூன் மாதம் வந்துட்டாலும் நமக்கு ஸ்கூலோட ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகிடும். இன்றைக்கி செல்லக்குட்டி சஷ்வுக்கு தான், அவர் இப்போ 9th ஸ்டாண்டர்ட் போகிறதுனால அவங்களுக்கு மட்டும் ஜூன் 4th வந்து ஸ்கூலுக்கான எல்லா ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பிகாஸ் அவங்களோட ஸ்டடீஸ் பேட்டர்ன்லாம் டோட்டலாக வேறு மாதிரி இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ காலையிலேயே ரொம்ப ஆக்டிவாக நம்ம ரொட்டீன் ஒர்க் ஒவ்வொன்றுமே நம்ம பார்த்து பண்ணிகிட்டே வருவோம். அண்ட் இன்றைக்கி வந்து டோரை திறக்கும் போது எவ்வளோ டிசிப்ளினாக பற்றி அவனோட பேக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டான். அவனுக்கு அந்த ப்ராஜெக்ட்னு இந்த ஷார்ட்ஸ் போட்டிருந்தா பாருங்கள். ஸோ அதிலெல்லாம் அழகாக குழந்தைலேயே வந்து இந்த பிளான்ஸ் எல்லாம் வந்து பண்ணியிருந்தான். ஸோ மே மந்த் முழுக்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாலும் இந்த ஸ்கூலுக்கான டைம் டேபிள் எல்லாமே எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும், அந்த கடைசி ஒரு வாரத்தில் பர்ஃபெக்டாக ஸ்கூலுக்கான விஷயங்கள்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. ப்ராஜெக்ட் எப்போவுமே குழந்தை பற்றிலாம் மிஸ் பண்ண மாட்டான். கரெக்டாக அந்த டேக்கு தான் டேயில் சப்மிட் பண்ணுறதுக்கு ஒரு டிசிப்ளின் நான் கொண்டு வருவேன். நம்ம பேரண்ட்ஸ் வந்து ஒரு வாட்டி சொன்னோம்னா அடுத்தடுத்த வாட்டியும் கற்றுப்பாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கும் போது அவங்க செய்வாங்க. முக்கியமாக நம்ம செய்யணும். நம்மளோட ஒர்க்கில் டிசிப்ளின் நம்ம பண்ணிகிட்டே வந்தோம்னா குழந்தைங்களும் அதை பார்த்து பார்த்து கற்றுப்பாங்க. நான் நம்புறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா, இந்த மாதிரி ஏர்லி மார்னிங்கில் குக் பண்ணுறது, யூஸ்வலான ஸ்கூல் ரொட்டீன், இந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் போடுறேன். பட் நான் வந்து யோசிச்சுட்டே இருக்கேன். ஸோ அது வந்து ஒரு 50-50 மைண்டாக இருக்குது. உங்களுக்கு அது வேணும், இந்த மாதிரி ரொட்டீனாக நீங்கள் டெய்லி என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறீங்களோ ஷார்ட்ஸில் நான் போடுறேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் லாங்காகவும் அப்பப்போ போடுங்க நீங்கள் சொன்னீங்கன்னா தான் நான் போடலான் இருக்கேன். ஏன்னா நான் வந்து மிக்ஸ் ஆஃப் த விளாக்ஸ் போட்டுட்ருப்பேன். உங்களுக்கு தெரியும், கொஞ்ச நாள் வந்து லாங் வீடியோஸாக போடுறேன், கொஞ்ச நாள் வந்து நார்மலான கோவில்கள் வீடியோஸ் போடுறேன். ஸோ மிக்ஸ் ஆஃப் த விஷயங்கள், சேவிங்ஸ், இந்த மாதிரிலாம் போடுறேன். ஸோ உங்களுக்கு எல்லாம் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரே லாங் வீடியோவோ வேணுமா, இல்லை ஷார்ட்ஸில் அப்பப்போ கொடுத்தா போதுமான்றதும் நீங்கள் சொன்ன பிறகு தான் நான் அதை செய்ய போகிறேன். ஸோ கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் பிளாக் அண்ட் ஒயிட் கலர் ஹார்ட்டின் கொடுத்துருங்க. நிறைய பேர் வந்து ஐடியாஸ் கொடுத்துருந்தீங்க, அக்கா இனிமேல் நீங்கள் எந்த ட்ரெஸ் கலர் போட்டிங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஹார்ட் கொடுக்குறோம் கலருன்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து க்யூட்டான திங்ஸு. இது ஒரு சந்தோஷம். இது வந்து என்னை எவ்வளோ நீங்கள் அப்சர்வ் பண்ணுறீங்கன்றது தெரிஞ்சது. ஸோ இப்போ நானே சொல்லிடுறேன், பிளாக் அண்ட் ஒயிட் அந்த ட்ரெஸ் போட்டிருக்கிறதுனால நீங்கள் அந்த கலர் ஹார்ட்டினை கொடுத்துருங்க. பிடிச்சிருந்தது. பேக் டு ரொட்டீன், கோலம் போடுறது, நம்மளோட யூஷுவல் ஒர்க்ஸ் தான் உங்களுக்கு அப்பப்போ நான் பண்ணிட்டே வரதை நீங்கள் பார்த்துட்டே வருவீங்க. இப்போ நான் சைட் பை சைடில் ஒரு இன்ஃபர்மேஷனோடு நான் ஷேர் பண்ணிட்டே வரேன். ஸோ vlog உங்களுக்கு ஒரு பக்கம் போயிட்டுருக்கும். ஏதாவது ஒரு நியூஸோ ஒரு இன்ஃபோவோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பார்க்குறதுக்கும் போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கும். அண்ட் எஸ், இப்போ நம்ம ஜூன் மந்த்து திரும்ப வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம டாஸ்க்கெல்லாம் ஏப்ரல் மேல வந்து வெக்கேஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அண்ட் அந்த மே எண்டில் நிறைய பேர் நம்ம குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். மோர் தென் 150 மெம்பர்ஸ்க்கு மேலே அந்த குரூப்பில் இருக்காங்க. ஸோ அவ்வளோ பேருமே ஆக்டிவாக வந்து ஒவ்வொரு விஷயமும் அனுப்பும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ அந்த குரூப்போட லிங்க் வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஆர்டர் கொடுக்குறதுக்கு. நீங்கள் அந்த நம்பரில் நீங்கள் வந்து மெசேஜ் போட்டிங்கன்னா நான் ஜாயின் பண்ணுவேன். ஸோ இதில் வந்து என்னென்னா ஒரு மோட்டிவேஷனுக்காக தான் அந்த குரூப். இப்போ அந்த குரூப்பில் வந்து நீங்கள் எந்த பேமெண்ட்டும் எதுவும் நம்ம பண்ண போகிறது கிடையாது. ஒரு மோட்டிவேஷன், நம்ம சொல்கிற டாஸ்க் அதெல்லாம் டெய்லி அப்டேட்டில். இப்போ வீடியோ போடுறது கொஞ்சம் லேட் ஆகுது, பட் அது வந்து அன்னன்னைக்கு நம்ம குரூப்பில் மெம்பர்ஸ் எல்லாம் போடும்போது நமக்கு நாமே ஒரு ஆக்டிவேட் மோடில் ஆகிடுவோம். ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து காலையில் எழுந்துக்கிறது, இந்த 5K ஸ்டெப்ஸ் வைக்கிறது, சன்லைட்டு, யோகாவோ ஒரு மெடிடேஷன் பண்ணுறதோ, 3 liters ஆஃப் வாட்டரு, கேர்டு, ஒரு தயிர், ஏதாவது இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி இப்போ இந்த டாஸ்க் கொடுத்துருக்கேன். அண்ட் ஒரு மொபைல் ஃபோனை ரொம்ப நேரம் பார்க்கக்கூடாது, முக்கியமான விஷயங்களுக்கு பார்த்துட்டு வச்சிடணும். சேவிங்ஸு, அந்த டெய்லி எக்ஸ்பென்ஸ் வந்து ட்ராக் பண்ணுறது, 10 o'clock முன்னாடி தூங்குறதுன்ற மாதிரி 10 டாஸ்க்கு நான் கொடுத்துருந்தேன். இந்த ஒரு 10மே ஒரு 1 month நம்ம ஒரு ட்ரையல் அண்ட் எரர் தான். நானும் பர்ஃபெக்டாக 10க்கு 10ன்னு இல்லைனாலும் வாங்க போதும் முடியாது. எல்லாருக்கும் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஆனால் அட்லீஸ்ட் ஒரு 30 நாளில் ஒரு 20 days நம்ம ஏதாவது பண்ணுமா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஒரு சந்தோஷத்துக்காக தான் அது. ஸோ ஹியூமனுக்கு வந்து ஒரு விதமான ஒரு சிச்சுவேஷன் வரும். ஒரு லைஃப்லையும் ஒரு ஹியூமனுக்கு ஒரு விதமான கஷ்டங்கள், ஹாப்பினஸ் வரும். ஸோ இதே மாதிரி பர்ஃபெக்டாக பண்ண முடியல கூட பரவாயில்ல, நான் சொல்கிற சில விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஸோ மெடிடேஷன்றது பார்த்தீங்கன்னா நான் சிம்பிளாக ஒரு யோகா பண்ண பாருங்கள், அந்த மாதிரி பண்ணலாம். 15 minutes யோகான்ட்டு ஃபிட்யூபரோட யூடியூப் சேனல் ஒன்று இருக்குது, செக் பண்ணுங்கள். 15 minutes ஒரு நாளைக்கு நம்மளால் கண்டிப்பாக பிளான் பண்ண முடியும். நான் எப்படி யோசிப்பேன்னா, ஒரு 40 minutes வாக்கிங், ஒரு 20 minutes நம்ம யோகா. ஸோ 1 hour நம்ம ஒரு நாளைக்கு ஒன்று பாடிக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணணும். ஸோ வாக்கிங் நம்ம மாடியில் நடக்கும் போதே அந்த 15 minutes அந்த வெயிலும் நம்ம மேலே பட்டுரும். ஸோ இதெல்லாம் வந்து நேச்சுரலாக நம்மளுக்கு கிடைக்கிது. இதுக்கு எந்த பேமெண்ட் நம்ம பண்ண போகிறது கிடையாது. ரொம்ப நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது.
ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஸோ ஒரு பக்கம் வந்து குக்கிங்கான ஒர்க்லாம் பண்ணிட்டு இருந்தேன் கடகடன்ட்டு. ஏன்னா நம்மளுக்கு ஒரு பக்கம் வந்து வீடியோவுக்கு பேசிகிட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் கிச்சனுக்கான ஒர்க், ஏன்னா ஸ்கூலுக்கான ப்ரிப்ரேஷன் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அதனால் நான் குக்கிங்கான ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஹெர்பல் டீயோ ஏதாவது ஒன்று குடிக்கணுன்றதை இன்றைக்கான டாஸ்க்காக நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பண்ணணும்னு நினச்சிருக்கேங்க. ஸோ இது ஒரு டாஸ்க்காக இன்றைக்கி வந்து ஜூன் 4th டேட் இந்த vlog எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இன்னிலிருந்து 13th டாஸ்க்காக இதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏதாவது ஒரு டீயோ இல்லை ஒரு ஜீரக வாட்டரோ இல்லை ஒரு நம்ம நார்மலாக ஹெல்த்தியானது, அந்த டீ காஃபின்றதை விட பால் போட்டு குடிக்கிறத விட இந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்ம குடிக்கலாம். ஸ்கூலுக்கு வந்து ஃபஸ்ட் டைம்ன்றதுனால சார் நூடுல்ஸ் கேட்டிருந்தாரு. ஸோ நம்ம ஹெல்த்தியை எப்படி எதுங்க விட முடியும்? நான் வந்து மேகி இதெல்லாம் செய்ய மாட்டேன், எப்பயாவது ஒன் டைம் தான் அது. ஸோ அதுக்கு பதில் இந்த வீக் நூடுல்ஸ், ராகி நூடுல்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்குது. இது நார்மல் மேகி இதில் விட கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி தான். பட் ஒன் டைம் குழந்தைங்களுக்கு காஸ்ட்லியாக போனாலும் பரவாயில்லன்ட்டு வச்சிட வேண்டியது தான். ஸோ இதெல்லாம் வந்து செஞ்சிட்ருக்க பிளானிங்கில் பார்த்தீங்கன்னா டைமிங் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்களேன். 5:35 தான் ஆகுது. 5:35க்கு நம்மளுக்கு எப்படி இருக்கும் ஆக்சுவலாக கிளைமேட் நல்லா இருட்டாக இருக்கும்ல. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு வெளியே போய் எடுத்து காமிச்சேன். அப்படியே பளிச்சு நல்லா ஒரு 6:30 மணிக்கு ஒரு 7 மணி போல் உங்களுக்கு அந்த வெளிச்சம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அந்த கிளைமேட்டு அப்படின்றதுக்குள்ளே மாறிப்போச்சு. ஸோ இது வந்து சம்மர் டைமில் அப்படி இருக்குமான்னு தெரியல, இல்லை இன்றைக்கி அப்படி தான் தெரியல. இன்றைக்கி ரொம்ப நான் கவனித்த டைமிங்கோடு வச்சு பார்த்ததுனால. அண்ட் இந்த பக்கம் குழந்தைங்களுக்கு வந்து சத்து மாவு வந்து என்ன தான் பிரேக்ஃபாஸ்ட்டு ஏதாவது ஹெல்த்தியாக பண்ணாலும் எனக்கு ஒரு திருப்திங்க. ஒரு கிளாஸ் அட்லீஸ்ட் ஒரு குட்டி கப்பில் எதுவும் சத்து மாவு கொடுத்தா தான் அன்றைக்கானது ஒரு திருப்தியாக இருக்கும் நம்மளுக்கு. ஓகே, ஒரு ஏதோ ஃபுல்ஃபில்லாக நல்ல ஒரு ஃபுட்டை கொடுத்துட்டோம் குழந்தைங்களுக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சேர்த்து இன்றைக்கி சத்து மாவு தான் முக்கியமாக, ஃப்ரூட்ஸு சத்து மாவு தான் பிளான் பண்ணியிருக்கேன். எங்கள் எல்லாருக்குமேன்றதுனால பெரிய பதத்தில் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. ஸோ நல்லா கடையில் வைக்கும்போது ஆறுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த ஹெர்பல் டீன்றது நான் திரும்ப வரேன். இதில் வந்து நம்ம மோஸ்ட்டாக வந்து என்ன வேணால் ஆட் பண்ணி நம்ம குடிக்கலாம், பாலை தவிர்த்து நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வந்து ப்ளூ டீ, இந்த ஃப்ளவர் டீயை எடுத்துக்கலாம். ஜீரகம் போட்டு ஜீரக டீ, சினமன் போட்டு சினமன் டீயில், ப்ளெயின் டீயை கூட உங்களுக்கு பிளாக் டீ மாதிரி குடிக்கலாம், இல்லை ப்ளெயின் காஃபி குடிக்கலாம். பால் சுகரை சேர்க்காமல் நீங்கள் இந்த மாதிரி முதல்ல ட்ரை பண்ணிட்டே வாங்க. எழுந்து ஒரு காலையில் ஒரு வார்மாக குடிக்க நல்லாயிருக்கும், இல்லை ஈவினிங் டைமில் கொஞ்சம் ரிலாக்ஸாக குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஃப்ளவர் டீலாம் பார்த்தீங்கன்னா போட்டு கொதிக்க வைக்கக்கூடாதுங்க. ஒரு பாட்டில் நல்லா தண்ணி நல்லா சுட பண்ணிட்ட பிறகு நல்லா கொதிக்க வந்தால் கூட ஓகே தான். அதில் கொஞ்சமாக அந்த பூவை போட்டு மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா இந்த ப்ளூ டீ அந்த கலர் எவ்வளோ நல்லா மாறி இருக்குது. லெமன் போட்டுக்கலாம், இல்லை நம்ம அப்படியே கூட குடிக்கலாம். நான் சுகரோ எதுவும் சேர்க்க மாட்டேங்க, அப்படி தான் குடிப்பேன். ஸோ இன்றைக்கான டாஸ்க் இது தான். இந்த 13th டேக்கான டாஸ்க் நான் நோட் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். அட்லீஸ்ட் கொஞ்சம் டாஸ்க்ஸ் நம்ம ஒரு 10 மார்க் வாங்கிறதுக்காக நம்ம ட்ரை பண்ணுவோம். நூடுல்ஸ் பக்கம் வந்துட்டுருக்கு, இதுக்கு வந்து காய் இதெல்லாம் ஒரு பக்கம் ஆகிட்டுருக்கு. பட் என்னதான் நம்ம குட்டீஸ்க்கு பண்ணாலும், ஆனால் என்னோட எண்ணம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பிடிக்காது. ஸோ வந்து எப்பயாவது எடுத்துப்பார், அவ்வளோதான். ஸோ அவருக்கு வந்து லஞ்ச் நம்ம தக்காளி தொக்கு மாதிரி பண்ணிட்டோம்னா முட்டை ரெடி பண்ணி கொடுத்துட்டு காய் எதனா வச்சுட்டு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த தக்காளி தொக்கு நம்ம நைட்டு சப்பாத்தியோ தோசைக்கோ மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ நைட்டுக்கு 90% நான் ஃப்ரெஷ்ஷாக எதுவும் குக் பண்ணலாம் மாட்டேங்க. தோசையோ சப்பாத்தியோ ஏதாவது ஒன்று கிரேவி நம்ம மார்னிங் அண்ட் லஞ்சு பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதுக்கு அவ்வளோதான். அதை வச்சு தான் மேனேஜ் பண்ணுவேன். ஏன்னா எல்லா டைமும் குக்கிங் பண்ணிகிட்டே இருந்தோம்னா பாத்திரம் விழும், நம்மளுக்கு டயர்டாகிடும், நமக்கு அடுத்த வேலை எதுவுமே பண்ண முடியாது. இப்போ நான் பிஸ்னஸ் யூடியூப்லாம் நான் மேனேஜ் பண்ணுறேன்னா இந்த 2 வேலைக்கான குக்கிங்கை நல்லா ஹெல்த்தியாக பண்ணி சாப்பிட்றணும். நைட்டு சாப்பிடலாம் கூட பரவாயில்லைங்க, தப்பு கிடையாதுங்க. நம்ம 3 வேலை சாப்பிடணும்னு அவசியமே கிடையாது. பசிச்சா மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ மேக்ஸிமம் வந்து எவ்வளோ சீக்கிரம் நம்ம இது பண்ணி சாப்பிட்ற முடியுமோ அட்லீஸ்ட் பிஃபோர் 8க்குள்ளே கொண்டு வரணும். நான் அதை பண்ணும்போது அது ஒரு டாஸ்க்காக நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணும்போது உங்களுக்கு நான் காமிக்கவும் செய்கிறேன். இப்போ சஷகுட்டிக்கு வந்து யோகாக்கான டைம் எல்லாம் ஸ்கூலில் எல்லாமே வந்து ஒரு பிரேக் தான். ஏன்னா 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து முக்கியமாக ஸ்டடீஸ் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் வீட்டில் கொஞ்சம் பண்ணிகிட்டே இரு, ஏர்லி மார்னிங் அது எக்ஸசைஸ் சூரிய நமஸ்காரம் பண்ணிகிட்டே இருன்ட்டு சொல்லியிருக்கேன். ஸோ அதை பண்ணுறாங்க. சின்னவர் வந்து யோகா பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் ஸ்கூலில் கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை. 8th வரைக்கும் அவருக்கும் எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ண முடியும். 9th வந்துட்டு அது என்னமோ ஸ்கூல்லேயே வந்து பக்காவாக எல்லாமே ரெடி பண்ணுறாங்களான்னு தெரியலங்க. ஸோ உங்கள் ஏரியாலலாம் எப்படின்றது சொல்லுங்கள், உங்கள் ஊரில் உங்கள் ஸ்கூல்ஸ் எல்லாம் எப்படின்ட்டு. இங்கே வந்து சென்னையில் வந்து 9th ஏன் ப்ரெஷர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. டைம் டேபிளாக இருக்கட்டும் எல்லாமே டக்குன்ட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது. எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஒரு அடுத்த டாஸ்க் இந்த வருஷம் எனக்குன்னா, இவனுக்கு வந்து ஒரு வாரம் எக்ஸாம் இருக்கும். ஸோ இப்போ 22nd ஜூனே இப்போ எக்ஸாம் வந்து டைம் டேபிள் கொடுத்துட்டாங்க. அதுக்குள்ளேயே இவருக்கு வந்து சின்னவருக்கு வந்து நெக்ஸ்ட்டு ஒரு 10 days வந்துடும். ஸோ ஒரு எக்ஸாமும் பார்த்தீங்கன்னா இவருக்கு முடிஞ்சிடும், அப்புறமா சின்னவருக்கு அப்படி இருக்கும். நம்மளுக்கு ஒரே ஒரு வாரம் டாஸ்க்கு வச்சாலே
ஒரே கான்சன்ட்ரேஷன் பண்ணி முடிச்சிருவோம் எக்ஸாம்ன்ட்டு. இப்போ 2 வாரம் அடுத்தடுத்து ஒரு மாதம் முழுக்க அந்த கமிட்மெண்ட்லேயே இருப்போமான்னு தெரியல. பட் பார்ப்போம். நம்ம வந்து குழந்தைங்களுக்கான ஒரு ஃபேஸ் வரும்ல, இது ஒரு ஏஜில் இந்த ஸ்டேஜ் வரும்போது மாறும். இந்த 4 இயர்ஸ்க்கு இவனை படிக்க வச்சு முடிச்சு ஒரு 9th 10th 11th 12th முடிச்சு உட்கார வைக்கிறதுக்குள்ளே இவர் வந்துடுவார் 8th முடிச்சுட்டு. அடுத்து ஒரு 4 இயர்ஸ் போதும்டா சாமி. அப்படி சொல்லுவாங்களே எஸ்டி சூர்யா சார், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட்டு அப்படின்ற மாதிரி ரிப்பீட்டுன்ற மாதிரி இருக்க போகுது நமக்கு. இட்ஸ் ஓகே, லைஃப்பில் வந்து இதெல்லாம் நம்ம பண்ணி தான் ஆகணும். பட் நான் அதுக்கு தான் சொல்லுவேன், ஏர்லி வேக்கப் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக எழுந்துக்கும் போது ஒரு டைம் டேபிள் முக்கியமாக போட்டு நீங்கள் பண்ணும்போது டைம் மேனேஜ்மெண்ட்டோடு நீங்கள் ஒர்க்ஸ்லாம் பண்ணி முடிக்கும்போது அன்றைக்கான டே பர்ஃபெக்டாக போகும். நானே ஒரு நாள் லேட்டாக எழுந்துட்டேன்னா என்ன அறியாமல் நானே ஒரு லேசினஸ் வந்துடும், ரொம்ப வந்து டயர்டாக ஃபீல் ஆகிடும். எனக்கே இது தெரியுது. அண்ட் அதெல்லாம் வந்து நம்ம கையில் இல்லை, பிளானிங் நம்ம பக்கமாக பண்ணணும். ஸோ லஞ்ச் பாக்ஸ் பார்த்துருப்பீங்க, ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்ச் பாக்ஸ் தான். இது வந்து ஒரு டெமோக்காக தான் நான் காமிப்பேன். நிறைய பேர் டவுட்டாக கேட்டிங்க, எனக்கா இதையாக கொண்டு போவான்ட்டு. அவங்களுக்கு இந்த பாக்ஸ் கிடையாது. ஸோ அவர் வந்து ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு அவரோட ஒர்க்கெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டு இருந்தான். குட்டி குட்டி ஹெல்ப்லாம் எனக்கு அப்போ பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் எங்கள் வீட்டு சின்னவர் கையில் பிடிக்க முடியல, அவங்க அண்ணன் என்னை வெறுப்பேற்றிட்டு இருந்தார். எனக்கு அடுத்த வாரம் தான் ஸ்கூலே அப்படின்ட்டு. சஷ்வந்த் தான் கொஞ்சம் காண்டாகிட்டு போனான், ஐயோ நான் ஏன் 9th அதுக்குள்ளே போனேன் அப்படின்ட்டு. பட் இட்ஸ் ஓகேடா கண்ணா, நீ ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன், நீ போயிட்டு வா அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். பட் பசங்களுக்கு வீட்டில் இருந்ததை விட ஸ்கூலுக்கு போகிறது தான் எங்கள் வீட்டில் சந்தோஷம். ஆனால் எல்லோரும் ஸ்கூலுக்கு போகணும், அது ஒன்று மட்டும் அவங்களுக்கு இருக்கும். நான் அவன் மட்டும் வீட்டில் இருக்கானே அப்படின்ற ஒரு சின்ன ஒரு இது இருக்கும்ல. என்ன தான் வளர்ந்தாலும் அவனும் ஒரு குழந்தை தானே. அந்த ப்ராஜெக்ட்லாம் எடுத்துகிட்டு போகணுன்றதுனால அவங்க அப்பாவோட ஒரு பைக்கில் போயிட்டாரு. ஏன்னா அது குழந்தை அழகாக பத்திரமா பண்ணியிருக்கான். சைக்கிளில் கொண்டு போனால் கண்டிப்பாக அது வந்து ஏதாவது ஒன்று ஆகிடும். ஸோ ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஸோ நான் பிக்கப் பண்ணிக்கிறேன்டான்ட்டு அமைச்சிருக்கேன். அவங்க தம்பி வந்து அண்ணா போகிறானா அப்படின்ற ஒரு சந்தோஷம் ஒரு பக்கம் இருக்குது, ஒரு பக்கம் வந்து போர் அடிக்குமே அப்படின்ற மாதிரி இருக்குது. வெயிட் பண்ண மண்டேலேருந்து உனக்கும் ஓப்பன் ஆகிடும், நீயும் போயிட்டு ரொட்டீனெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ எத்தனை வருஷங்கள் ஆனாலும் குழந்தைங்க வந்து வேலைக்கு போனால் கூட சரி, ஸ்கூலில் போனால் அந்த ப்ரீகேஜி டேஸாக இருக்கட்டும், அந்த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த ஸ்கூலாக இருக்கட்டும், அதெல்லாம் மறக்கவே முடியாது. ஒவ்வொரு வருஷமும் ஸ்கூலோட ஸ்டார்டிங் அவங்க கிளம்பி போகிறப்போ தனி ஃபீலிங் தான். யாருக்கெல்லாம் அந்த ஃபீலிங் இருக்குது, அது ரொம்ப மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ எனக்கு வந்து திடீர்னு அந்த மாதிரி ஒரு ஞாபகம் வரும். ஸ்கூல் டேஸில் அவங்க கிளம்புற போது நம்மளோட சைல்ட்ஹுட் மெமரிஸும் வரும். குழந்தைங்க குட்டி வயசுலேருந்து நம்ம ஒரு பேரண்டிங் பண்ணோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் அழகாக ஞாபகம் வரும். ஸோ 7:30 நம்மளுக்கு எல்லா ரொட்டீன் ஒர்க் அந்த கடை அந்த மார்னிங் 3 ஹவர்ஸில் முடிச்சு தள்ளிட்டோம்னா நம்மளுக்கு அடுத்த ஒரு ஒர்க்கெலாம் ஈஸியாக இருக்குங்க. எனக்கு இது எப்போ தான் ஸ்டார்ட் ஆகுன்ற மாதிரி தான் இருந்தது ஸ்கூல் ரொட்டீன். ஏன்னா அப்போ நமக்கே ஒரு ஆக்டிவ் வரும். இந்த சம்மர் டைமில் கொஞ்சம் லேசி தான் நான் எப்போவுமே ஆகிடுவேன். ஸோ இப்போ திரும்ப பேக் டு ஃபார்ம். அண்ட் அந்த பிக் பாஸ்கெட்டில் வந்து ஆர்டர் போட்டிருந்தேங்க. ஸோ அதில் நிறைய ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு டைமும் வரும். பட் இப்போ வந்து ரீசெண்டாக 10 rupees ஆஃபர்ன்ற மாதிரி வெஜிடபிள்ஸில் நல்ல ஒரு டீலில் கொடுத்துருந்தாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கேரட்டு, குக்கும்பர், சின்ன வெங்காயம், இதில் வந்து 10 rupees, வெங்காயம் கூட 10 rupees. ஏதாவது ஒரு ஆஃபர் வரும்போது நான் பார்த்து வாங்குவேன். ஸோ இன்றைக்கி வந்து ரவை, அப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்காயம், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இது தேவையோ, இன்றைக்கான க்ராசரி எது நம்மளுக்கு மிஸ் ஆகுதோ, வீட்டில் எது வந்து ரீஸ்டாக் பண்ணணுமோ அதை நோட் பண்ணி வச்சுப்பேன். இல்லை எல்லாமே நம்மளுக்கு காமிக்க பாருங்கள். கேப்சிகம், எல்லா ஐட்டம்ஸுமே, மாங்காய் 10 rupees நான் எதிர்பார்க்கவே இல்லை. சில டைம் காலையில் போடும்போது பர்ஃபெக்டாக நம்மளுக்கு அந்த ஆஃபரோடு கிடச்சிரும். ஸ்டாக் இருக்கும்போது கொடுத்துட்றாங்க. பொட்டேட்டோ எல்லாமே இருந்தது. ஸோ சில ஐட்டம்ஸ் வந்து டக்குன்னு ஒரு 10 மணிக்கு பார்த்தா காலியிடும். காலையில் நம்ம பார்க்கறதுனால ரொம்ப ஈஸியாக இருந்தது ஆர்டர் போடுறதுக்கு. ஸோ ஊருக்கு போயிருந்ததுனால காய்கறிலாம் பெருசாக நான் ஸ்டாக் பண்ணலைங்க. எது வேணுமோ அந்த மாதிரி தான் வாங்கிட்டு இருப்பேன். ஸோ இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்லேயே இப்போ ஆர்டர் போட்டிருக்கேன் பாருங்கள். கரெக்டாக இப்போ 10 rupeesனால் அந்த அளவும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 kg அந்த அளவுக்கு தான் இருக்கும். கேரட்டோ வெங்காயமோ எல்லாமே. ஸோ 2 to 3 days இதை வச்சு நான் மேனேஜ் பண்ணி பிளான் பண்ணிப்பேன். இது கூட நாட்டு காய்கறி ஏதாவது ஒன்று வேணும் போது அதை போய் கடையில் வாங்கிட்டு வந்துப்பேன். ஏன்னா உங்களுக்கு பேசிக்கான ஸ்டேபிள் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆனியன், டொமேட்டோ, பொட்டேட்டோ இந்த 3 இருந்தாலே ஒரு நாளைக்கான சாப்பாடு நம்ம எப்பவுமே ரெடி பண்ணிடலாம் ஸ்டாக் வச்சுக்கிட்டு. ஸோ இதை மட்டும் நீங்கள் பிளான் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. மற்றது எல்லாமே வேணுன்றது ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கிட்டா பெஸ்ட்டு. அண்ட் எப்போவுமே இந்த ஆன்லைனில் தான் வாங்கணுன்ட்டு அவசியமே கிடையாதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் வாங்கணுங்க. ஆன்லைனில் ஆஃபர் வந்து வாங்கிக்கோங்க. ரோட் சைடு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதா, இதான் நாட்டு காய்கறி விற்கிறாங்க, டக்குன்னு வாங்கிக்கோங்க. ஸோ நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கணும், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும், அவ்வளோதான் நம்மளோட கான்செப்ட். இப்போ ரவை பார்த்தீங்கன்னா நீங்கள் கடையில் போய்ட்டு கிரேஸோ இல்லை ஒரு மல்லிகை கடையில் வாங்கினா அந்த எம்ஆர்பி அப்படியே போடுவாங்க, கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க. இது பிக் பாஸ்கெட்டில் இந்த ஆஃபர் நான் ஓப்பன் பண்ணி வச்சுப்பேன். இது வந்து 75 rupees வருது அப்படின்னா நம்ம கடையில் 90 rupeesனா 15 rupees நம்மளுக்கு லாபம் இல்லை. ஸோ அந்த கடையில் போய்ட்டு அதை பார்த்துட்டு நான் ஆர்டர் போட்டு வச்சுப்பேன். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. பெருங்காயத்தூள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எம்டிஆர் பிராண்ட் ஏன் வாங்குறேன்னா இது உங்களுக்கு ஹோல்ஸ் போட்டு அந்த பிளாஸ்டிக் உள்ளே போகாது, சீலிங்கோடு வரதுனால அழகாக வந்து திறந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பெருங்காயமும் நல்லா இருக்குது. ஸோ எல்ஜி தான் எப்பவுமே வாங்குவேன். பட் அதை விட இது கொஞ்சம் பெட்டராக தோணுச்சு யூசேஜுக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி நம்மளோட கிச்சனை நமக்கு ஏற்ற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கணும், பிளானிங் பண்ணிக்கணும். இதுதான் நம்ம பண்ணணும்னு கிடையாது. இப்போ எங்கள் ஏரியாவில் இது ஆஃபர் இருக்குது, உங்கள் ஏரியாவில் ஆஃபர் இல்லாமலும் இருக்கலாம், இதை விட இன்னும் கூட கம்மியாக கிடைக்கலாம். அதை மட்டும் பார்த்து பிளான் பண்ணி வாங்கிக்கோங்க. அதுக்குன்னு ஸ்டாக் பண்ணணும், ஆஃபர் இருக்குன்ட்டு நிறைய வாங்கி வீட்டில் ஃபுல்லாக ரொப்பாது. செம்ம வெயில் அடிக்குதுங்க. இந்த 8 மணிக்கே வெயில் கொளுத்த ஆரம்பிக்குது. ஸோ அதுக்காக
அதுக்காகவே எவ்வளோ சீக்கிரம் கிச்சன் அப்புறம் வந்து பண்ணிக்கலான்ற மாதிரி தான் அப்படி போட்டுட்டு மேலே வாக்கிங்க்கு போயிட்டேன். 5K ஸ்டெப்ஸை வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைனா வீட்லேயே வந்து வாக்கிங்க்கான எக்ஸசைஸ்லாம் நான் வீடியோஸ் பார்த்துருக்கேன். அதை நான் பண்ணேன்னா கண்டிப்பாக ஷார்ட்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இப்போது 2 டேஸாக எனக்கு அதுதான் பெஸ்ட்டாக தோணிகிட்ருக்கு. ஸோ இது வாக்கிங் பண்ணணும், உடம்புக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுக்கணும். ஸோ அது மாதிரி தான் ஸ்டெப்ஸ் கவுண்ட் வந்து அந்த ஆப்பில் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணணும், பாடிக்கு ஏதாவது மூவ்மெண்ட் கொடுக்கணும். அதே போல் சன்லைட் கொஞ்சம் நேரம் படணும். ஸோ சன்லைட் வேணும்னா நம்ம கொஞ்சம் உட்காந்துட்டு கூட வரலாம் 15 மினிட்ஸ். ஆனால் வாக்கிங்க்கு 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் ஒரு மாதிரி டயர்டாக்கிட்டு வீட்டுக்கு வந்த உடனே படுத்துக்கலான்ற மாதிரி ஆகிடுது. ஸோ அதனால தான் இது கொஞ்சம் மாற்றி யோசிச்சு பண்ணலான்னு இருக்கேன். ஸோ 9 o'clock நம்ம வைண்ட் அப் பண்ணிவிட்டேன். நம்மளோட ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டேன், பேசிக்கான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம். ஸோ அதுக்கப்புறம் நான் பெருசாக ஒன்றும் எடுக்கல. அந்த ஆக்டிவிட்டீஸ் மாதிரிலாம் வேணும்னா சொல்லுங்கள், நான் அடுத்த வீடியோஸில் ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸ்கூல் ஃபர்ஸ்ட் டேக்காக இந்த வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன், அழகாக எடுத்துகிட்டேன். இதில் ஏதாவது டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டிக் பண்ணி இந்த ஷெட்யூல் எல்லாம் வந்து உங்களுக்கு நான் அடுத்த vlogsல வந்து நான் ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன், இல்லை ஷார்ட்ஸில் போட ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன்ல பிளாக் அண்ட் ஒயிட் ஹார்ட்டினை கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதை பார்க்கும்போது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் கண்டென்ட் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஹாவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ். பாய்.